இன்னைக்கு காலையிலே வேலையை பரபரப்பாக தொடங்கியாச்சு. எப்போவும் மெதுவாக தான் பண்ணுவேங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. இப்போ அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா பையனுக்கு நல்லா ஃபீவரு. அதனால் இன்றைக்கி அவன் 2 டேஸ் ஆச்சு ஸ்கூலுக்கு போய். இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போகல. அதனால் பாப்பாவும் இருக்குது. பாப்பா தூங்க வச்சுட்டு இப்போ வேலைக்கு இறங்கியாச்சு. ஏன்னா 2 பேருமே இன்றைக்கி ஃபுல் டே டேக் கேர் பண்ணிக்கணுமா. அப்போ பார்த்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் காலையிலேயே கொஞ்சம் பெட்டெல்லாம் நீட்டாக்கி எல்லாம் பெட்ரூமை நீட்டாக்கி வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா பாப்பா தொட்டியில் போட்டு அங்கே தான் தூங்கிட்டு இருக்கனால. ஸோ இப்போ கொஞ்சம் வாஷிங் மிஷினில் துணி காலையிலே போட்டிருந்துச்சு. அதெல்லாம் காய போட்டுட்டேன். ஏன்னா அப்புறம் நம்ம ஃப்ரீ டைமில் எடுத்து மடித்து வச்சுக்கலாம்ல. அதன் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் பேபிஸ் கூட விளாண்டுட்டு, அதனால் இந்த கிச்சனில் தான் எப்படியும் 1 hour எடுத்துடும் இதை நீட்டாக்கி முடிக்கவே. அந்த கிச்சன் வேலையை பரபரப்பாக முடிச்சிட்ருக்கேன். ஆனால் இடைக்கு ஒரு பாத்திரம் விளக்கி முடிக்கணும்னு எப்படி ஒரு 20-30 தடவை போய் நான் தொட்டியில் போய் பார்த்துருவேன். எந்திரிச்சிருச்சான்னு. ஏன்னா ஒன்ஸ் எந்திரிச்சிருச்சுன்னா அப்புறம் ஒரு வேளை நம்மளால் செய்ய முடியாது. காலை கட்டி பிடிச்சிட்டே நடந்துகிட்ருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட மேடம் தூங்கலை. எவ்வளோ ட்ரை பண்ணேன், தூங்கலை. கேட்டிங்களா, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. கிச்சன் வேலையை முடிக்கல, முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நான் தனியாக இருக்கும்போதே முடிச்சிடுவேன். அப்புறம் இடைக்கு என் ஹஸ்பண்டு லன்ச் டைம் வரும்போது மீதி இருக்கிற வேலையை முடிச்சிடுவேன். இப்போதைக்கு என் பாப்பா எந்திரிக்கவங்களையும் முடிக்கணும்னு அவ்வளோதான் பண்ணிகிட்ருக்கிறேன். என் தம்பிக்கு ஒரு ஃபீவர்னால அவனை கூட கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு வீட்லேயே நெய் எடுத்து வச்சு தான் கொடுக்குறது. எப்போது வாங்கிப்பேன், அதையும் கொடுக்க தான் செய்வோம். ஆல்மோஸ்ட் இப்போது கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் ரைஸ் மட்டும் வைக்கணும். ஏன்னா மார்னிங்கே இட்லிக்கு சாம்பார் வச்சேன்னா அதே கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கிச்சனை கொஞ்சம் பார்க்க தான் திருப்தியாக இருக்குது. இன்னும் பாப்பா எந்திரிக்கலை. அதுங்களே நம்ம வீடை மாப் போட்டுடலான்ட்டு மாப் போட்டுட்ருக்கேன். ஒரு கையில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டே மாப் போடுறேன். ஏன்னா அதனால தான் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சு மாப் போட முடியல. ஏன்னா இதெல்லாம் வெளியே எடுத்து கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு மாப் போட்டு முடிச்சுட்டுனா அதுங்களும் இன்கேஸ் அவங்க எந்திரிக்காமல் இருந்தாங்கன்னா நானும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன். பார்க்கலாம். அதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாகிடணும்னு நினச்சிட்ருக்குறேன் இன்றைக்கி. இப்போ ஆல்மோஸ்ட் மாப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வாஷ் பேஷன்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா, இது நாங்கள் வெளியில் இருக்க வாஷ் பேஷன் அடிக்கடி ரொம்ப டஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக தான் வச்சுப்பேன் நான். ஏன்னா பேபிஸ் யூஸ் பண்ணுறாங்களா, அதனால் இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கரையெல்லாம் தான் போக மாட்டேங்குது. ஆசிடெல்லாம் ஊற்றியும் ட்ரை பண்ணியாச்சு. ரொம்ப கரையாக இருக்குது. அதை ஒரு நாள் ப்ராப்பராக உட்காந்து க்ளீன் பண்ணணும். வாஷ் பேஷனும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ரைஸை மட்டும் வச்சு விட்டுட்டேன்னா அவ்வளோதான். நீங்கள் யாராவது சொல்லுங்களேன், இந்த ரிங்கில் உள்ள கரையெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு. நான் என்னென்னமோ வச்சு ட்ரை பண்ணேன், ஆனால் போகிற மாதிரி தெரியல இந்த கேஸில் உள்ள ரிங்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு விட்டாச்சு. நான் அரிசி போட்டுட்டு இன்னும் எந்திரிக்கலை. சரின்ட்டு போய் அப்பாடான்னு ஒரு கிழங்கு சாப்பிட்லான்னு உட்காந்தேன். பார்த்தீங்களா, அவங்களே மேடம் எந்திரிச்சிட்டாங்க.